வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கோதுமையை வச்சு நம்ம சீக்கிரம் குயிக்காக செய்கிற மாதிரி குழிப்பணியாரம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா நம்ம கோதுமையை வச்சு ஒரு குழிப்பணியாரம் செய்யலாம். இப்போ எப்படி என்னென்ன ஜாமான் போடுறேன், என்ன அது இங்கிலீஷ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். கோதுமை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வாழைப்பழம் 2, நான் செவ்வாழை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், 3-4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவு, கொஞ்சோண்டு இனிப்புக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. உப்பு அவ்வளோதான். தண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் கலந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படி செய்யுதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை 1 கப் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அப்புறமா போட்டுக்குங்க. நம்ம ஒரே மிட்டா போட்டோம்னா அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இது போட்டுக்கலாம். உப்பு ஒரு சிட்டிகை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு போடுறேன். அப்புறம் வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போ நான் செவ்வாழை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட செவ்வாழை இருந்தது, அதனால் எடுத்துருக்கேன். ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ வந்து வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் போட்டேன். ஏலக்காவும் அப்படியே போட்டுருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை கையால் தான் பிசைஞ்சு விடணும், ஏன்னா வாழைப்பழம் வந்து நெசுங்காது. கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏலக்காவை இப்பயே போட்டிங்கன்னா அந்த வாசனை, அந்த இதெல்லாம் ஏலக்காய் ஸ்மெல் வந்து அந்த இதில் இழுத்துரும். அதுக்காக தான் ரொம்ப லேட்டாக போட்டிங்கன்னா அந்த வாசனை இருக்காது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நான் எல்லாத்தையும் போட்டுருவேன். நீங்கள் வாழைப்பழம் வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு வாழைப்பழம் போட்டேன், நல்லா அந்த இதே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப போட்டோம்னா ஒவ்வொரு இனிப்பாக இருக்கும். செவ்வாழை வாசி நான் பெரிய வாழைப்பழமாக இருக்கா, அதனால் நான் 1 எடுத்துட்டேன். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பூவம்பழம், ரஸ்தாளி அதெல்லாம் எடுத்தீங்கன்னா விட 2 எடுத்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சர்க்கரை கரையிட்டோம். கரைஞ்ச பிறகு இந்த சர்க்கரைலாம் முழுசாக இருக்குது பாருங்கள், அது கரையிட்டோம். கரைஞ்ச பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக சர்க்கரைலாம் எல்லாம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம ஏலக்காய் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஏலக்காய் வந்து நம்ம போட்டோம்னா சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கல் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து குடிப்பெரிய சட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூடு வந்துட்டு ஃபுல்லாக இப்படி ஊற்றிக்கலாம். நடுப்புற வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம், ஏன்னா சீக்கிரம் சூடு வந்துடும் அதில் தான். அதனால் நம்ம எடுக்கும் போது அப்படியே பரட்டை இது பண்ணும் போது அப்போ ஊற்றிக்கலாம்.
இதில் வந்து இப்போ ஒரு அரை கரண்டி ஊற்றிக்கலாம். இதில் வேணால் நீ வந்து நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால் எண்ணெய் ஊற்றிட்டேன். எது வேணாலும் நம்ம விருப்பம் தான், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எது நம்மள்கிட்ட இருக்கோ அதை செஞ்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான். ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சமாக அப்படியே அரை குழி அந்த கரண்டியால் அரை குழி ஊற்றிட்டு வெந்த பிறகு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா ஊற்றிட்டோமா, இப்போ வந்து இந்த 3 குழி இருக்கா அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ பனியாரம் ஊற்றிக்கலாம். அழகாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து சிம்மிலே வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது சுற்றி ஃபுல்லாக வெந்துடும். இந்த 3 குழி இருக்குல்ல கடைசியாக அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் சிம்மிலே வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வேகட்டும் பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக போகுது சிம்மில் வச்சு ஃபுல்லில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சா தான் ஃபுல்லில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா சுற்றி இந்த குழியில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வேவலை. மாவு கொஞ்சம் செவராமல் இருக்குது. இந்த 3 குழியில் மட்டும் செவந்துருக்குதுங்க. அதனால் அந்த இதில் மட்டும் ஹீட் அதிகமாக வரும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா சீக்கிரம் வந்துடும். இப்போ வந்து ஃபுல்லில் வச்சுட்டேன். ஃபுல்லில் வச்சு வேகட்டும். இப்போ வந்து நல்லா நடுப்புற வந்து வெந்துருச்சு, ரொம்ப தீஞ்சு போன மாரி ஆகிட்டு, அதனால் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பனியாரம் சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அந்த ஜீரா பாவு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.